ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நாகேந்திரன் அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே திருநெல்வேலி கான்ஸ்டியூவன்சியில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அவரை எதிர்த்து ஜெயித்த ராபர்ட் ப்ரூஸ் என்ற காங்கிரஸை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த நபருடைய தேர்தல் செல்லாது, அவருடைய அறிவிப்பு செல்லாது என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அந்த வழக்கிலே இன்று ஆஜராகி அவருடைய தரப்பு வாதத்தையும் அவருடைய தரப்பான சான்றாவணங்களையும் பதிவு செய்தார். வருகின்ற 26ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் அவர் பொறுப்பு விசாரணை செய்யப்பட்டு அந்த வழக்கிலே அந்த பாராளுமன்ற தொகுதியிலே அறிவித்த அந்த ராபர்ட் ப்ரூஸ் ஜெயித்தது அறிவிப்பு செல்லுமா செல்லாதா என்ற முடிவை உயர்நீதிமன்றம் எடுக்கும். சார், நீ வழக்கு விசாரிக்க வந்து நீங்கள் 13 ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்கீங்க. இந்த வழக்கு பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் போட்டியிடுகிறது. மதிப்புக்குரிய நண்பர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் சில ஃபேக்ட்ரிகளை அவருடைய அப்டேட்லாம் மறைச்சிருக்கிறாங்க. அது தவறு. அதனால் அவருடைய தேர்தல் செல்லாத வழக்கு 26ஆம் தேதி ரீஅப்பீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து மறுபடியும் வர வேண்டும். 26ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி சார், இந்த முருக பக்த மாநாடு வந்து ஒரு ஆன்மீக மாநாடு இல்லை, அரசியல் மாநாடு திமுக சொல்கிறாங்க. அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன். அது வந்து உண்மையான பக்தர்கள் நடத்தக்கூடிய முருகன் மாநாடு மதுரையில் நடக்குது. ஏற்கனவே பக்தியே இல்லாதவர்கள் நடத்தின மாநாடு அரசியல் கிடையாது. மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு எல்லா இடத்திலும் முருக பக்தர்கள் அகில எல்லா ஏற்கனவே இது மிகச்சிற ஒரு பக்தர்கள் அதில் மறுபடியும் அமைச்சர் உள்துறை அமைச்சர் அடிக்கடி வருவாங்க. தேர்தல் முடிவு வைக்குவாங்க, தேர்தல் முதல் வருவாங்க. சரி, ஓகே.